காமிக்கிறாங்க காப்பாத்துறாங்களா? எஸ் எக்ஸாக்ட்லி. எதுக்காக காப்பாத்தணும்? டாஸ்க் 2 தானே அது, சண்டை போடுறது பால் டாஸ்க்ல பயங்கரமா அசிங்கமா கேட்டாரு, ஸ்வைட் அடிச்சாரு இல்லையா, அவர் ஸ்வைட் அடிச்சதே எபிசோட்ல கட்டு. பறந்து போய் விழுந்துச்சுங்க அந்த பொண்ணு. இப்படி ஸ்வைட்றாரு, அவங்க கீழே விழுந்து திருப்பி எழுந்துட்டதுக்கு அப்புறமா கை வச்சு இப்படி தள்ளுறது மட்டும் தான் எபிசோட்ல வருது. உங்க அப்பா அம்மாவை பேசியிருக்காரு, கேஷுவலா கேக்குறாங்க, நீ இனிமேல் எங்க அப்பா அம்மாவை இழுத்து பேசக்கூடாதுன்னு. என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க பார்வதி? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? ஏன் இவங்க ரிவ்யூ எல்லார பத்தியும் சொல்லாம பார்வதியை பத்தி மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க? பார்வதிக்கே இவங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணணும்? அதே கேள்வி நான் கேட்கிறேன், ஏன் பார்வதிக்கு நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணணும்? அவங்க கிச்சன்ல பாத்திரம் விளக்கிட்டே வந்து கேக்குறாங்க. தென் டோட்டலா பெட்ரூம் தான், எல்லாரும் தூங்குறத மட்டும் தான் காமிக்கிறாங்க, இவங்க பேசுறத காமிக்கல. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே 15 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து ஆடியோவே வரல. என்ன கட் பண்றீங்க? இப்ப அவங்க மைக் அவுத்து வச்சா அதை வந்து மைக் அவுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரீங்கல்ல. இப்போ மக்களாகிய நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம், எதுக்காக ஆடியோவை கட் பண்ணீங்க? பார்வதி செஞ்சது இந்த வாரம் சரியான வேலையா? ரொம்ப 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 தப்பு. வணக்கம். ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க? என்ன காரணம்? சோகம்லாம் இல்ல, என்னோட கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. காலையில எல்லாரும் கேட்ட ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டுறேன். ஏன் இவங்க ரிவ்யூ எல்லார பத்தியும் சொல்லாம பார்வதியை பத்தி மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க? பார்வதிக்கே இவங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணணும்? அதே கேள்வி நான் கேட்கிறேன், ஏன் பார்வதிக்கு நீங்க இவ்வளவு சப்போர்ட் பண்ணணும்? நம்ம ஹோஸ்ட் வந்து எல்லாருக்கும் கேக்குறாரு இல்லையா கேள்வி, அதே மாதிரி பார்வதிக்கு கேட்டா குறிப்பிட்டு நான் பார்வதி பேச மாட்டேன். அவர் பார்வதியை மட்டும் இக்னோர் பண்ணிட்டு போகும்போது, அவங்க கூட சேர்ந்து அதை கலாய்க்கும் போது அவங்களுக்கு கேட்கப்பட வேண்டிய நியாயம் கேட்கவே பட மாட்டேங்குது. ஆனா பார்வதி தப்பு பண்றாங்க, நிறைய விஷயங்களை தப்பு பண்றாங்கன்னா அதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேக்குறீங்கல்ல சார். அப்போ வந்து அவங்க சைட்ல இருக்க நியாயத்தை ஏன் நீங்க மத்தவங்க கிட்ட வச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப எஃப்ஜே இருந்தாரு, எஃப்ஜேக்கு ஒரு அநியாயம் நடக்கும் போதும் கேக்குறீங்க, எஃப்ஜே தப்பு பண்ணாலும் கேக்குறீங்கல்ல. அப்ப அந்த மாதிரி ஏன் இவங்களை கேட்கலன்றதுதான் என்னுடைய கருத்து. உங்களோட ஆதங்கத்தை நீங்க சொல்லிட்டீங்க, உங்களோட கருத்தை நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், இந்த வாரம் பார்வதி எவ்வளவு சப்போர்ட் பண்ணி எவ்வளவு பீப்புள் பேசினாங்க தெரியுமா? நீங்க பேசுனீங்க, பார்வதிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, அந்த பொண்ணு இப்பதான் விளையாட ஆரம்பிச்சிருக்கு, திருந்திருச்சு அப்படின்னு. பார்வதி செஞ்சது இந்த வாரம் சரியான வேலையா? ரொம்ப ரொம்ப தப்பு. ரொம்ப 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 தப்பு. ஆனா நான் இப்பவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதை நினைச்சு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நான் யோசிக்கல. அந்த விஷயம் அப்படியேதான் இருக்கு, அதுல இருந்து நான் மாறுபடவே மாட்டேன் என்னைக்குமே. ஆனா ஒரு ஒரு கான்வர்சேஷன் வந்து அவங்க வந்துட்டு ஒரு பெரிய சண்டை நடக்குது, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா பொண்ணுங்களும் சும்மா சொல்லக்கூடாது, சாண்ட்ரா நின்னாங்க, திவ்யா நின்னுச்சு, அரோரா நின்னாங்க. ஒரு பெத்த தாய அசிங்கமா பேசினாரு கம்ருதீன். என்ன வளர்ப்பு வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாரு. இதெல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது, பொண்ணே கிடையாது, நடிச்சுக்கிட்டு சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கெல்லாம் பறக்குது, காலை தூக்கி எத்துறாரு, என்னென்னமோ பண்ணுன கம்ருதீன் 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசினதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் இல்லைங்க, நம்மளுக்கு அது 1 மணி நேரம் காட்டப்பட்டிருக்கு எபிசோட்ல. நிறைய நேரமா அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 hours போயிருக்கு அந்த கான்வர்சேஷன். பேசினா அம்மா நான் லைவ்ல பார்த்தேன், கிட்டத்தட்ட நான் பார்த்தது வந்து மிட் நைட் ஒரு 1 மணி வரைக்கும் நான் பாக்குறேன். அவங்க ஸ்டார்ட் பண்ண கான்வர்சேஷன் வந்து ஒரு 11:30 12 o'clock இருக்கும். ஆனா அதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் தான் காமிச்சாங்க. பெத்த தாயோட அப்புறமா தப்பா பேசின ஒருத்தவன் அவ்வளவு கேள்வி 10 பேர் முன்னாடி ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும், என்ன காதலோ மோதலோங்க அப்படி சொன்ன ஒருத்தவன் வந்து பேசலாம் ஈன்னு போயிடலாமா? அப்படி கிடையாது. அந்த பொண்ணு எவ்வளவு ட்ரூவா இல்ல, இந்த மாதிரி லவ் பண்ற மாதிரி கேம் விளையாடுறாங்களா? அது ஒருவேளை நம்ம லவ் பண்ற மாதிரி இவனை அமைதியை அடக்கி வச்சிருவோம், நம்ம கேம் காமிப்போம் அப்படின்னு சொல்லி இவன் கூட பேசினா எல்லாரும் ட்ரிகர் ஆவாங்க, எல்லாரையும் ஒரு குழப்பிடலாம் அப்படின்னு விளையாடுறாங்களா? இல்ல எனக்கு தோன்றதை நான் கேக்குறேன், அந்த மாதிரி பண்றாங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த கான்வர்சேஷன் ஒரு 4 to 5 hours போயிடுச்சு. ஆனா நம்மளுக்கு காமிச்சது எபிசோட்ல இப்ப போய் 15 நிமிஷம் தான் காமிச்சாங்க. ஏன் கம்ருதீன் இப்ப பார்வதி கால்ல விழுகணும்? இருங்க, அதான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்மளுக்கு லைவ்ல காமிச்சதே வந்து கிட்டத்தட்ட ஷார்ட் பண்ணி 1 hour தான் காமிச்சாங்க. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 15 minutes அவங்க கிச்சன்ல பாத்திரம் விளக்கிட்டே வந்து கேக்குறாங்க. தென் டோட்டலா பெட்ரூம் தான், எல்லாரும் தூங்குறத மட்டும் தான் காமிக்கிறாங்க, இவங்க பேசுறத காமிக்கல. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து ஆடியோவே வரல. என்ன கட் பண்றீங்க? இப்ப அவங்க மைக் அவுத்து வச்சா அதை வந்து மைக் அவுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரீங்கல்ல. இப்போ மக்களாகிய நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம், எதுக்காக ஆடியோவை கட் பண்ணீங்க? அது ஒரு கொஸ்டினா வருது எனக்கு. ரெண்டாவது வந்து
கன்வின்ஸ் ஆகும்போது மட்டும் தான் லைவ்ல காமிக்கிறாங்க. காப்பாத்துறாங்களா? எஸ் எக்ஸாக்ட்லி. எதுக்காக காப்பாத்தணும்? அவர் அவர் என்ன வந்து அந்த சண்டை விளையாண்டு போட்டாரு அப்படி இல்லைங்களா? என்ன டாஸ்க் விளையாண்டாரு? 2 தானே அது, சண்டை போட்டது ஆமா, பால் டாஸ்க்ல. ஆமா, பயங்கரமா அசிங்கமா கேட்டாரு, சொயிட்டி அடிச்சாரு இல்லையா? ஆமா. அவர் சொயிட்டி அடிச்சதே எபிசோட்ல கட்டு. பறந்து போய் விழுந்துச்சுங்க அந்த பொண்ணு. இப்படி சொயிட்டாரு, அவன் கீழே விழுந்து திருப்பி எழுந்துட்டதுக்கு அப்புறமா கை வச்சு இப்படி தள்ளுறது மட்டும் தான் எபிசோட்ல வந்தது. கீழே தள்ளி விட்டது எபிசோட்ல வரவே இல்ல. அதுக்கப்புறமா தலைவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, காப்பாற்றணும். எதுக்கு Yes. காப்பாற்றணும்? ஏங்க எங்க ப்ராடக்ட் நாங்க காப்பாத்த மாட்டோமா? அதுக்கப்புறம் கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு சொன்னதா சொல்றாங்க. சுத்து வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. அதுதான் நம்ம கேக்குறோம். மன்னிப்பு கேட்டதா ஏதோ சொல்ல எஸ், சொன்னாங்க. அது வந்து பார்வதி என்னன்னா மன்னிப்பு கேட்டதா? அவங்க பார்வதி கிட்ட கேட்க சொன்னாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ஆனா மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள்கிட்டயும் விஜய் சேதுபதி சார்ட்டையும் மன்னிப்பு கேளுங்கும் போது இவர் வந்து பவ்யமா மூவச்சுன்னு என்ன விஜய் பார்வதி வந்து ட்ரிகர் பண்ணாங்க. ட்ரிகர் பண்ண மாதிரி பேசுனாங்க. அதனாலதான் நான் வார்த்தையை விட்டுட்டேன். மக்கள், என்னுடைய ஃபேன்ஸ், என்னோட குடும்ப ஃபேன்ஸ், குழந்தை ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். சேதுபதி சார் ரொம்ப ரொம்ப சாரி. இப்படி எல்லாம் கேட்டு இப்படி முடிச்சிட்டாரு. கேட்டா சேதுபதி சார் கேள்வி கேட்க மாட்டாங்க. வெயிட் முடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் டே இந்த பிளே எப்படி போகுதுன்னா, இவங்க டாஸ்க்ல கொஞ்சம் டஃப் குடுக்குறாங்க. ஃபோர்த் ஆர் தேர்ட் சம்திங் அந்த இது சுத்தி வர்றதுல ஒவ்வொருத்தரும் காலை ஸ்லிப் பண்றதுல. அப்போ இதுல வந்து பார்வதி வந்து ஐ திங்க் 5th or 6th பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். அதாவது 6 மார்க்ஸ் நினைக்கிறேன். அதுல வந்து இவங்க டஃப் குடுக்குறாங்க. இவர் வந்து லைட்டா இப்படி பண்ணாதானே அவங்க அவுட் ஆகணும். அதாவது காதல்ன்ற ஒரு வலைய வச்சு நான் சீரியஸா சொல்றேன். கொஞ்சம் கூட அறிவே இல்லங்க. வெளியே போய் காதல் பண்ணு, வெளியே போய் அதுதான். லவ் பண்ணு, வெளியே போய் டூயட் பாடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. இந்த வாரம் என்னோட சேர்ந்து கேமே வந்துட்டு ஸ்பாயில் ஆயி நாசமா போகுது அந்த கம்ருதீன். நம்ம இப்படி வெளியில சண்டை போட்டிருக்கோம். அதெல்லாம் அங்க உள்ள தெரியாது இல்லையா? அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதோ அதை வச்சுதான் திருப்பி ஓடிட்டு சாண்ட்ரா இருக்காங்க. சொல்றாங்கல்ல, அவனை நம்பாத. Yes. இப்ப நீ அதனாலதான் சாண்ட்ரா தூங்குனதுக்கு அப்புறமா தனியா கூப்பிட்டு பேசினாரு. சாண்ட்ராவை என்னமோ ஃப்ராடு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நேத்து மார்னிங் அது நடந்தது. ஃப்ராடுன்னு சொன்னதா இருக்கட்டும். எனக்கு என்னன்னா இவங்க உண்மையா சொல்லணும்னா எனக்கு சாண்ட்ரா மேலயும் ஒரு 50-50 டவுட் இருக்கு. இவங்க காப்பாத்துறாங்க, சேவ் பண்றாங்க. நான் அந்த விஷயத்துல ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா அவங்கதான் இவங்க ரொம்ப இதுல இருக்கும் போது சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக பேசி அவன் வந்து இப்படி நீ வந்து போகாத, நீ இப்போ உன் கேம கரெக்டா விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணது எல்லாமே சாண்ட்ரா தான். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தானங்க சொன்னாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னோட தங்கச்சி மாதிரி நினைச்சு நான் சொல்றேன், தயவு செய்து அவங்க கிட்ட போகாத. நல்லா தாங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்வதி இஸ் பேக் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேம்ல பாத்தீங்கன்னா 5th டாஸ்க்ல பார்வதி வின் பண்ணிட்டாங்க. ஆமா, ஓகேவா? அப்போ அது வரைக்கும் அவங்க ட்ராக் கொஞ்சம் கரெக்டா போயிட்டு இருந்தது. அத நான் எப்படி இப்ப பிளாக் பண்றது? மன்னிப்பு கேட்டா மட்டும் ஏன் அவங்க இப்படி ஊர் அடங்குனதுக்கு அப்புறமா நான் மன்னிப்பு கேக்குறேன். ஏன்னா எல்லார் கண்ணெதிர்க்கும் அவங்க ஓடும் போது விக்ரம் தெளிவா கூப்பிட்டு சொன்னாரு, பாரு இது நல்லா இல்ல பாக்க. கூப்பிட்டு பேசினாரு. அவர் நல்லவரா கெட்டவரெல்லாம் தெரியாதுங்க. அந்த விஷயத்துல நியாயமா அவர் நடந்துக்கிட்டாரு. எனக்குமே வார்த்தை சொல்ற மேல ஒரு மதிப்பு வந்துருச்சு. பவுண்டரியை விட்டு வெளியே போற, பவுண்டரின்னு சொன்னா பவுண்டரிக்குள்ளே இருன்னு சொல்லி கூப்பிட்டு பேசினாரு. அதை நம்ம பார்த்தோம். அதனாலதான் கமருதீன் என்ன பண்றாருன்னா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இந்த கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்றாரு. அப்படியே முடியும் போது சுபிக்ஷா திரும்பி பாத்துட்டாங்க. சுபிக்ஷா திரும்பி பார்த்துட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. திரும்பி படுத்துக்கிட்டாங்க. ஆனா எனக்கு என்ன அப்படின்னா, பார்வதிக்கு எங்க போச்சு அறிவு? உங்க அப்பா அம்மாவை பேசியிருக்காரு. இனிமேல் நீ எங்க அப்பா அம்மாவை இழுத்து பேசக்கூடாதுன்னு என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க பார்வதி? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? இல்ல இதுக்கு அவங்க அம்மா வெளியே போனா கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க உங்க அம்மா? சீரியஸ்லி வந்து 24 hours அம்மா எத்தனை பேர் தப்பா பேசினாங்க? அதுதான் சொல்றேன். அதாவது பொண்ணுக்கு ஏத்த அம்மா, அம்மாக்கு ஏத்த பொண்ணுன்ற மாதிரி அளவுக்கு அவங்கள பேசிட்டாங்க. ஆமா, அது எவ்வளவு இப்பதான் பார்வதி கெட்ட பேர் சம்பாரிச்சு கொடுத்திருக்காங்க அவங்க அம்மாக்குன்னு நான் சொல்வேன். இப்பதான் பெரிய கெட்ட பேர் சம்பாரிச்சு கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ தேவையா? விஜய் சேதுபதி சார் இதை அட்ரஸ் பண்ணுவாரா, கேட்பாரா? என்னோட கேள்வி அதுதான். பார்வதியை ஏமாத்திட்டு இருக்காரு அப்படிங்கறத விஜய் சேதுபதி சார் கேட்பாரா? இன்ட் கொடுத்த விஷயத்த சொல்ல மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து எல்லாருமே மாட்டிப்பாங்க, சேனலே மாட்டிக்கும். அதனால வந்து இன்ட் கொடுத்த விஷயம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது என்னன்னா, இந்த விஷயத்த இவர் சாரி கேட்டதுனால அது கடந்து போவாரோ, வாரம் இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் தானே அப்படின்னு கடந்து போகணுன்றதுக்காக தான் இவர் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. வாரம் நடக்கிற மாதிரி பார்வதி மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாரா? எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கு ரோஸ்ட் இருக்கும். ஆனா அது வந்து வேற ரோஸ்ட் இருக்கும். இதுக்கு ரோஸ்ட் இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா இவங்க 2 பேர் மேலயுமே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை எடுத்து வீட்ல இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் வைப்பாங்க. இந்த விஷயத்துல இவங்க 2 பேருமே வெளிய அனுப்பிடலாம். அததான் நானும் எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருமே வெளிய அனுப்பிடலாம். 2 பேரையுமே வெளியில அனுப்பிடுங்க. நான் தான் ரொம்ப கேம்ல இருக்காங்க, இவங்க கேம் இவங்களை தனியா விட்டா நல்ல கேம் விளையாடுவாங்கன்னா அதே மாதிரி விளையாடினாங்க. அவங்க விளையாடினது இவரால பொறுக்க முடியல. இன்னும் 2 வாரம் வரைக்கும் இவ எப்படி டிக்கெட் ஃபினால வாங்கிட்டானா என்ன பண்றதுன்ற காரணத்துக்காக இவங்க 2 பேரையும் வெளிய அனுப்பிடுங்க. மத்தவங்க விளையாடட்டும். மத்தவங்க விளையாடுறாங்க. அதாவது நீ மன்னிக்கிற அப்படின்னா கூட அதுக்கு ஒரு
ஒரு பவுண்டரிஸ் இருக்கு. விக்ரம் சொன்ன மாதிரி நீ மன்னிச்சுட்டனே வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு. ஆனா நீ அதை தாண்டி நீ வந்து உன்னுடைய காதலை திருப்பியும் கேவலமா காமிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா வந்து அதுக்கு அந்த வீடு இடம் கிடையாது. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இந்த கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் மறுபடி காதல் மலர்ந்தது அதுதான் எனக்கு கட்டி ஒண்ணும் புரியல. பிடிக்கிறது, பக்கத்துல உட்கார்றது, இதெல்லாம் வந்து நீங்க இத்தனை நாள் நீங்க பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பொண்ணுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்கணும். அப்படி இல்லன்னா எங்க போச்சு? பார்வதி எல்லாரையுமே கேக்குறீங்கல்ல, காதல்ல ஏன் இவ்ளோ முட்டாளா இருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். ஏன் இவ்ளோ ஒரு முட்டாள்? எவ்ளோ பேரை பார்த்திருப்பீங்க வெளியில, எவ்ளோ உங்களுக்கு நெகட்டிவ் வந்திருக்கு. எவ்வளவு மக்கள் வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் ஆக்சுவலா வந்திருக்கு. நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. நான் போய் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் பாப்பேன். அவ்ளோ பேரு பாரு இஸ் டைட்டில் வின்னர், பாரு இஸ் டாப் 5ல இருப்பாங்க, பாரு இப்ப பாரு பாரு எங்களுக்கு தானே பாரு அது ஏமாற்றம். எல்லாரும் ஏமாற்றம் தானே இது. சரியான எவ்வளவு பெரிய ஏமாற்றம். ஏமாற்றம். சரியான ஏமாற்றம். எனக்கு நேத்துல இருந்து ஒரு விஷயம் நான் அவ்வளவு சொல்றேன். நம்ம message. 2 பேர் உட்கார்ந்து பேசிருக்க வீடியோல ஒரு 100 பேர் கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. இதுங்க 2க்கு வேற வேலை பார்வதி. இல்ல. இதுங்க 2 பார்வதிக்கு சொம்பு, பார்வதி பிஆர் என்னென்ன சொல்லுவாங்க தெரியுமா? சரி ஓகே வாட் எவர், ஒரு நல்லா விளையாடுற பொண்ணுங்க பத்தி பேசுறோம், ஓகே ஃபைன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டா, நல்ல இப்ப விளையாட்டு நான் போயிடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேங்க, நம்ம பேசணும். இப்பயும் சொல்றேன், இப்ப யோசிக்கிறேங்க எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு. ஏன் தெரியுமா? என்னால முடியல. ஒருத்தவன் உன்னை நான் உங்ககிட்ட இருந்து கொடுமைப்படுத்திட்டு வடிவேல் ஒரு படத்து பண்ணுவார்ல, அப்படி ஆயிடுவார்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. நான் உன்னை கேம்ல எவ்வளவு நல்லா பார்த்தேன். 5th கேம் சூப்பரா விளையாடணும்னு நினைச்சேனே, ஒரே அமுக்கு அன்னைக்கு நைட்டே உட்காந்து அமுக்கி டோட்டலா சேஞ்ச் பண்ணி சேர்ல உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துட்டு நான் நினைச்சேன் பார்வதியோட ஆட்டம் ஆரம்பம் ராஜமாதா மாதிரி உட்கார்ந்துருக்கே அப்படின்னு நினைக்கும் போது என்னால முடியல. என்ன ரொம்ப தப்பு. ஆனா இதுல இன்னொரு விஷயத்த நோட் பண்ணணும் அப்படின்னா, சாண்ட்ரா வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு 70% சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க இத வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்களோ அப்படிங்கிறது நேத்து காலையில நடந்த ஒரு சண்டையில எனக்கு சரி, இப்போ தெரிஞ்சது. நிறைய டாஸ்க் நடந்தது. கடைசியா நான் பார்த்த டாஸ்க் வந்துட்டு கார்ல உட்கார்ந்திருக்காங்க எல்லாரும். அங்க நீ பொறுக்கி, நான் பொறுக்கி, அந்த பொறுக்கி, இந்த பொறுக்கி, பாரு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வாயால ஒரு சவுண்ட் கேக்குது. பின்னாடி இருந்து விக்ரம் வந்துட்டு ஒரு வார்த்தை விட்டாரு. அதை First எல்லாரும் விக்ரம் நோட் தான் பண்ணாங்களா start என்னன்னு பண்றாரு. தெரியல. ரொமான்ஸ் இங்கேயுமா பண்ணுவீங்க, ரொமான்ஸ் இங்கிமாடா ரொமான்ஸ் பண்ற கமருதீன் அப்படின்னு அவர்தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த ப்ரமோ வச்சுதான் நம்ம இப்ப பேசுறோம். ஏன்னா இன்னைக்கு நைட்டு லைவ்ல தான் அது வரப்போகுது. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, சாண்ட்ரா வந்து பாரு பொறுக்கி அப்படின்னு சொல்றாங்க. யார் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஆக்சுவலி வந்து சாண்ட்ராவோடைய இன்னொரு முகம் என்ன அப்படின்னா வந்து லாஸ்ட் வீக் வந்து இது யாரோ ஒருத்தவங்க கிட்ட அவங்க ஷேர் பண்ணாங்க. திவ்யாவை வச்சு ஷேர் பண்ணாங்க. அதாவது திவ்யா வந்து கம்ருதீனையும் வினோத்தையும் வந்து ஒரு வார்த்தை சொல்லி ட்ரிகர் பண்ணா அங்க இருந்து 10 வார்த்தை வரணும்னு அவளுக்கு தெரியும். அத வச்சு சாட்டர்டே கண்டென்ட்க்கு எடுத்துட்டு போறா அப்படிங்கறத வந்து அவங்க கிளியரா பதிவு பண்ணிருந்தாங்க. நேத்து வந்து அதாவது இன்னைக்கு லைவ்ல அவங்க அதை கையாளுறாங்க. அப்போ ஒரு வார்த்தையை இவன் பொறுக்கின்னு சொன்னா இவன் 10 வார்த்தை பேசுவான். சோ அந்த இடத்துல மரியாதை குறைவா, ஏன்னா கமருதீன் எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வாட்டர் மெலன் மாதிரி தான். ஒரு வார்த்தை சொன்னா 10 வார்த்தை 100 வார்த்தை வரும். அதுவும் அசிங்கமா வரும். ஆமா, ஒரு பொறுமைங்கிறதே இருக்காது. அந்த மாதிரிதான் வந்திருக்கு. அந்த இடத்துல பார்க்கும்போது அப்போ இது ஒரு கேமா அவங்க யூஸ் பண்ணி அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக அதை பண்ணிருக்காங்க. அத வந்து இவரு ரொம்ப பிளாஸ்ட் ஆக்கி இன்னும் நல்லா பேசி அவங்கள கார்ல இருந்து 2 பேரும் சேர்ந்து தள்ளி விட்டுருக்காங்க. ஏன்னா பார்வதி பக்கத்துலதான் வந்து சாண்ட்ரா உட்கார்ந்துருக்க மாதிரி நம்மளுக்கு ப்ரமோல தெரியுது. சோ செகண்ட் ப்ரமோ பாத்தீங்க அப்படின்னா வந்து விக்ரம் வந்து ஒரு வார்த்தை பீப் சம்திங் வார்த்தை விடுறாரு. சபரியும் அந்த வார்த்தை விடுறாரு. அது கோவத்தின் உச்சம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சோசியல் மீடியால வந்த சில நியூஸ் எப்படின்னா பார்வதி அண்ட் கமருதீன் புஷ் பண்ணதுனால சாண்ட்ரா வந்து வெளியில வந்துடுறாங்க. அந்த ஒரு கோவத்துல வந்து பயங்கரமான வார்த்தைகள் சாண்ட்ராவும் பேசுறாங்க. அது எல்லாம் நம்மளுக்கு ப்ரமோல வரல. சாண்ட்ரா வந்து கொஞ்சம் பாசிட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறாங்க டீம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு யாரு பொறுப்பு? ஆரம்பிச்சது பிள்ளையார் சுழின்னு பாத்தீங்கன்னா விக்ரம் தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ப்ரமோல தெரியுது. அப்புறம் ஏன் வெளிய நின்னு சபரி கதவை அடிச்சு உடைக்கிறாரு, ஆனா வினோத் வராரு, விக்ரம் அத சொல்றேனே எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ இவங்க புஷ் பண்றதுனால அவங்க விழுந்துடுறாங்க. அவங்க வெளியில நம்ம கேம் விட்டு வந்துட்டோமே, அது யாரால வந்தோன்றத வச்சு ரொம்ப பயங்கரமா பேசி அவங்களுக்கு ரெகுலரா வர ஒரு பேனிக் அட்டாக் அவங்களுக்கு. இது ஒரு கேமுங்க. உள்ளக்க கமருதீன் வந்து காலை நீட்டி உட்கார்ந்துருக்காரு. இது கேம். ஒரு ஆளை இறக்கி விடுறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த டச் பண்ணி அட்டாக் பிசிக்கலா அட்டாக் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. மத்தபடி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்.
உள்ள உட்கார்ந்திருக்கும் போதே திவ்யா வந்துட்டு காலை என் மேல பட்டுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. வெளிய பார்த்தா 3 பேர் வந்துட்டு உள்ள அவங்களுக்கு என்ன கதவை கோவம்னா, அப்படி அடைச்சு உடைக்கிற Yes. கைய கீய வச்சு ஏதாவது ஆயிடுச்சு. அந்த 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 ஒரு சீக்வன்ஸ்ல வந்து உங்களுக்கு சாண்ட்ரா இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா சாண்ட்ராக்கு பேனிக் அட்டாக் வந்து அவங்கள ஹாஸ்பிடலைஸ் பண்ணி திருப்பி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, உள்ள இருக்காங்க. பேனிக் அட்டாக் So, வரலையா? வந்துச்சுங்க. அதுதான் சொல்றேன். அப்ப வந்து உடனே பிக் பாஸ கூப்பிட்டாரு. ஆனா இவங்க இன்னும் எக்ஸ்ட்ரீமா நம்மளுக்கு தெரியும் இவங்கள பத்தி. ஆனா இப்ப நம்ம வெளியில சொன்னோம் அப்படின்னா நம்ம தப்பா இந்த பேசுறோம்னு வார சொல்லுவாங்க கடைசி, திருப்பி. அதாவது போன வார கடைசி திவ்யாவை வந்து விக்ரம் வந்துட்டு ஒரு பேசும்போது திவ்யா டென்ஷன் ஆகி கத்தி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சண்டை போச்சு. அப்ப திவ்யாவுக்கு பேனிக் அட்டாக் வரலையா? இல்ல நம்ம என்ன சொல்றதுன்னா, நான் அதான் சொல்றேனே, பிரஜன் வெளியில போயிட்டு உள்ள வந்த போதும் சரி, அதுக்கப்புறமா ஒரு ஒரு சில விஷயங்கள் சாண்ட்ரா கிட்ட நான் நோட் பண்ணியிருக்கேன். ஒரு டிராமாஸ் விஷயங்கள். பட் இத நம்ம பார்க்காதனால ப்ரமோ வச்சு சொல்றேன், சோசியல் மீடியா மெசேஜ் வச்சு சொல்றேன். இது நம்ப முழுக்க முழுக்க டிராமான்னு சொல்லிடவே முடியாது. ஆனா ஏன் டிக்கெட் டு ஃபினாலேன்னும் போது, எப்படி பண்ணா, எப்படி அடிச்சா அவர வெளியில தூக்க முடியுமோ, அத தான் சாண்ட்ரா கையாண்டுருக்காங்கன்னு நான் சொல்வேன். 1. 2வது மெடிக்கல் இஷ்யூல நம்ம எதுவுமே வந்து இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும் நம்ம வந்து பண்ணவே முடியாது. சோ நம்ம லைவ்ல பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு அத பத்தி ஒரு இது இருக்காது. ஆனா இத வந்து சாண்ட்ராவோடைய இந்த ஹாஸ்பிடலைஸ்ட் விஷயத்த வச்சு சபரி, விக்ரம் ப்ளே பண்றாங்கன்றது நல்லா புரியுது. எமோஷன் ப்ளேன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த எமோஷன் ப்ளேவ வச்சு தான் இந்த செகண்ட் ப்ரோமோ இருக்கு அப்படிங்கிறது எனக்கு கிளியரா தெரியுது. ஏன்னா கேம்ன்றதுல வந்து நம்ப வந்து பேசி கூட வெளியில அனுப்பலாம். அது ஒரு ஒரு விதமான கேம். இன்னொன்னு புஷ் பண்ணி வெளியில அனுப்பலாம். அது ஒரு விதமான கேம். ஆனா இத புஷ் பண்ணி வெளியில அனுப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க பேசின வார்த்தைகள் வந்து அவங்க மயக்கம் போட்டு விழுந்ததுனால அப்படியே ஆப்போனன்ட் மேல திரும்பிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்வேன். இப்ப 9 பேர் இருக்காங்க. அதாங்க எனக்கு புரியல. யார் 2 பேர் போறாங்க? இல்ல நாங்க சொன்ன 2 பேர் போறாங்களா? அப்படிங்கிறத காத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நன்றி.